அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனல் ஜனவாஸில் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போனால் நம்ம வந்து வீட்டிலலாம் சாரெல்லாம் கட்டி வேலை செய்வாங்க. இந்த மாதிரி கொம்பு கையெல்லாம் வச்சு சாரம் கட்டி வேலை செய்வாங்க. இப்போ ஒரு செய்தி ஒன்று கேள்விப்பட்டேன். ஏன்னா நான் இந்த மாதிரி சாரம் கட்டும்போது கேர்லெஸ்ஸாக சாரம் கட்டி நிறைய பேர் வந்து கீழே வந்து சில விபத்தெல்லாம் ஏற்பட்டுருக்குது. அதுக்காக தான் இந்த வீடியோ. எப்பயுமே சாரம் வந்து ஒரு மாடிக்கு மேலே நீங்கள் 2 மாடி 3 மாடியெல்லாம் சாரம் கட்டும்போது என்ன ஆகுனா, கண்டிப்பாக சாரம் கட்டிட்டு நீங்கள் பிரிக்கும் போது என்ன ஆகுன்னா, நீங்கள் சாரம் கட்டணுன்னா குறைஞ்சபட்சம் ஒரு 5 பேர் 6 பேர் இல்லை 7 8 பேர் கூட நீங்கள் வச்சுருக்கலாம். நீங்கள் அப்போ தான் அது சேஃப்டிக்காக நம்ம அதை பண்ண முடியும். நீங்கள் வந்து 1 ஆள் 2 ஆள் கட்டின்னு சொல்லிட்டு 3 ஆள்னு கட்டினீங்கன்னா அதை கழுவி வாங்க முடியாது. அந்த திரும்ப அதை மேலே ஏற்றுறதுக்கு இறக்கிறதுக்கு உங்களுக்கு சிரமமாக இருக்கும். அதேமாதிரி அது பிரிக்கும்போது கூட நீங்கள் வந்து மேலே இருந்து ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் ஆள் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே வச்சு நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா வேலை என்னும்போது உங்களுக்கு சேஃப்டிக்கு வந்து ரொம்ப முக்கியமானது. இது நிறைய பேர் வந்து அதை கவனக்குறைவாக பண்ணுறதால இந்த விபத்துக்கெல்லாம் ஏற்படுது. அதனால் தயவுசெய்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க, பெயிண்டிங் ஒர்க்கை பொறுத்த அளவுக்கு நீங்கள் சாரம் கட்டும்பொழுது என்ன பண்ணணும், நீங்கள் ஆளை வந்து எக்ஸ்ட்ராவே வச்சு கட்டிங்க. ஏன்னா உங்கள் சேஃப்டிக்கு தான் ரொம்ப ஃபஸ்ட்டு சேஃப்டிக்கு தான் முக்கியம். அதனால் வந்து நீங்கள் கவனக்குறைவாக எப்பயுமே பண்ணாதீங்க. அப்படி பண்ணுறதால அதனால் உங்களுக்கு தான் விபத்து ஏற்படுது. அதனால் தயவுசெய்து அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நீங்கள் மாற்றிக்கிங்க. இந்த அளவுக்கு ஹைட்டில் இருக்கும்போது நீங்கள் குறைஞ்சபட்சம் ஆள் எக்ஸ்ட்ராவே வச்சு நீங்கள் பண்ணுங்கள். அப்படி பண்ணும்போது தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும். அது பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஈஸியாகவும் இருக்கும். ஒர்க்கு வந்து நமக்கு எந்த சிரமமும் இல்லாமல் இருக்கும். ஏன்னா இந்த அளவுக்கு இது பார்த்தீங்கன்னா ஒரு 3 மாடி அளவுக்கு இருக்குது மாடி. இந்த அளவுக்கு ஹைட்டில் போயிட்டு இருக்கும்போது நீங்கள் ஒரு 3 பேர் வச்சு அவுத்தீங்கன்னா அந்த சாரத்தை பிரிக்க முடியாது. அப்படி பிரிச்சிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து அதனால் ஏதோ பேலன்ஸுக்கு கம்மியாகும் போது விபத்து ஏற்படலாம். அதனால தான். ஏன்னா முக்கியமாக இந்த செய்தி கூட நம்ம கேள்விப்பட்டோம் இந்த விஷயத்த. ஏன்னா ஒரு பெயிண்டர் ஒருத்தர் சாரங்க கட்டும் போதே கீழே விழுறாரு. அதனால் இந்த செய்தி போகிறதுக்கு முக்கிய காரணமே அதுக்காக தான். நீங்கள் வேலையை வந்து செய்கிறது முக்கியம் இல்லை, சேஃப்டிக்கே செய்யுங்க. அதேமாதிரி நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். பெயிண்டிங் ஆர் டிசைன் சம்மந்தமான தகவல்களுக்கு நம்ம சேனல் ஜனு ஆர்ட்ஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.